அடுத்ததாக நேபாளத்தில் சமூக வலைதள செயலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதற்கு எதிராக இளைஞர்கள் போராட்டம் கலவரமாக மாறியிருக்கிறது. தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன, செயலிகளுடைய தடையும் அதன் பின்னணியும் என்ன என்பதை விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. நேபாளம் இன்னைக்கு ஒரு கலவர பூமியாக மாறியிருக்கு. நேபாளத்துடைய காத்மண்டு மட்டுமல்ல, பல நகரங்களில் இளைஞர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்திற்கு அவர்கள் சொல்லுவது ஒரு காரணம், பின்னணி ஒரு காரணமாக இருக்கிறது. இதுவரை 16 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமான சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. வீதிகளில் இராணுவம் இறங்கி இருக்கிறது. 144 போன்ற ஒரு தடை உத்தரவு அந்த நாட்டில் விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த கலவரத்துடைய தீவிரம் எப்படி இருக்கிறது? முதல்ல காட்சிகளை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் இதற்கு முன்பு வங்கதேசத்தில், இலங்கையில் அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டம் மாதிரியே இருக்கும். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சொல்லுவது கூட அரசே வெளியேறுன்றாங்க. நேபாள பிரதமர் சர்மா ஒலி வெளியே போகணும் அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நாங்கள் இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படணும், நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை பணக்கார அரசியல்வாதிகள் வெளிநாடுகளுக்கு அனுப்புவீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் நாங்கள் வெளிநாடு வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பத்திரிகை சுதந்திரம் இங்கே இல்லை நேபாளத்தில் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. கருத்து சுதந்திரம் இல்லை அப்படின்னு எல்லாம் இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய பதாகைகள் காட்டுது. அரசுக்கு எதிரான ஒரு முழு போராட்டமாக மாறியிருக்கு. அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, நேபாளத்தில் ஒரு 26 ஆப்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த போராட்டத்திற்கு ஒரு ஸ்பார்க்காக, அதாவது போராட்டம் அப்படின்றது ஜனநாயகத்தை காக்க, ஊழலை எதிர்க்க அப்படின்னு அவங்க போராடுறாங்க. இந்த போராட்டத்தை தூண்டியது அப்படின்றது அரசினுடைய நடவடிக்கை. அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதனுடைய பின்னணி என்ன? 26 செயலிகளுக்கு தடை, நேபாள கலவரமும் பின்னணியும். நேபாளத்தில் இந்த 26 செயலிகள் இப்போது தடை செய்யப்பட்டிருக்கு. 5ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு ஆப்பாக தடை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆப்புகளும் அங்கே பயன்படுத்த முடியாத ஒரு சூழலாக மாறிவிட்டது. ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், மெசேஞ்சராக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அதே போல் எக்ஸ் ட்விட்டராக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், லிங்க்டின்னா, ஸ்னாப்சாட் அப்படின்னு இது போன்ற வீசாட் உள்ளிட்ட இந்த மாதிரி ஒரு 26 ஆப்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. என்னைக்கு இருந்துன்னா 5ஆம் தேதியிலிருந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த நாட்டு நாடாளுமன்றம் கூடிய அமைச்சர்கள்லாம் ஒரு முடிவை எடுத்து அது தொடர்பான நடவடிக்கைக்கு பிறகு திடீர்னு இந்த ஆப்புகள்லாம் முடங்கவும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் போராட்டத்தின் காலத்தில் குதிச்சுட்டாங்க. அவங்க சொல்லுவது என்னன்னா, ஆப்களை தடை பண்ணிட்டீங்க அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கை இல்லை, அதையும் தாண்டி இதில் பின்னணி இருக்குது, சதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரி, இந்த தடையினுடைய பின்னணி, இப்போ தடை வந்திருக்கு, இதனுடைய பின்னணி முன்கதை என்ன அப்படின்னா, Siddhakura.com அப்படின்ற ஒரு இணையதளம் ஒரு செய்தியையும் அதற்கான ஆதாரங்கள் சிலவற்றையும் வெளியிட்டது. எப்போ அப்படின்னா 2022 வாக்கில். அந்த செய்தியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா,
அங்கே இருக்கக்கூடிய 2 மிக முக்கியமான நபர்கள், ஊடகத்துறையை சார்ந்தவர்கள், சில வழக்கறிஞர்கள் உள்ளிட்டவங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் தலைமை நீதிபதி முன்னாடி அமர்ந்து 400க்கும் மேற்பட்ட ஊழல் வழக்குகளை அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க நீதிமன்றத்தில் இருந்து அப்படின்னு சொல்லி சில ஆதாரங்களையும் சில ஆடியோ டேப்புகளையும் வெளியிட்டார்கள். இது அன்றைக்கு அரசியல் அரங்கத்தில் பேசுபொருளை உருவாக்கியது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நிறுவனத்துக்கு எதிராக ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கின் அடிப்படையில் தான் பல உத்தரவுகள் பிறப்பிக்கிறது உச்சநீதிமன்றம். என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, சமூக வலைத்தளம் இணையதளங்களை அரசால் பதிவு செய்யப்பட வேண்டும். யாரோ ஒருத்தர் வெளிநாட்டிலிருந்து ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு அதில் ஏதோ ஒரு ஆதாரம் போட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அந்த செய்தியை வைரலாக பரப்பி உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமல் இங்கே கலவரத்தை தூண்டுகிறார்கள் அப்படின்னு உச்சநீதிமன்றமே அந்த நாட்டு உச்சநீதிமன்றமே சொன்னது. அது மட்டும் இல்லாமல் சில உத்தரவுகளை பிறப்பித்தார்கள். தவறான தகவல்களை கட்டுப்படுத்துவது அரசினுடைய பொறுப்பு, அரசு தான் அதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். அரசு பக்கமாக இதை டைவர்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனங்கள் பதிவு செய்யணும், அதை அரசு கண்காணிக்கணும். ஒழுங்குமுறை அதிகாரிகளால் சமூக வலைதளங்கள் கண்காணிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நேபாள உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இவ்வாறு கூறுகிறது. அதே நேரத்தில் இந்த பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை அரசே சொன்னாங்க. ஒவ்வொரு நிறுவனமும் எங்கிட்ட பதிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. இதற்கான ப்ராசஸ்கள்லாம் நடந்து கொண்டிருந்தது. அந்த காலக்கெடு முடிந்தது 5ஆம் தேதி. முடிந்தும் பதிவு செய்யாத 26 ஆப்களுக்கு தான் இப்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில செய்திகள் இருக்கு. என்ன அப்படின்னா, போராட்டக்காரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லைங்க இது ஆப்கள் தடை அப்படின்றது வெளியில சொல்றது, ஆனால் உள்ள அரசுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி இருக்கிறது. நிறைய இளைஞர்கள் வெளிநாடுகள், அதாவது நேபாளத்துடைய மக்கள் தொகை 3 கோடி, 1 கோடி இளைஞர்கள் இருக்காங்க. பெரும்பாலானவருக்கு வேலை இல்லை. அவங்க இந்த ஆப்கள் மூலமாக ஒரு மாற்று வேலையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு இன்ஸ்டா பிரபலமாக இருக்கக்கூடிய நபர் அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் அவங்க தடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய குழந்தைங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்குது, வெளிநாட்டில் அவங்க கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களே குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இன்னொன்று, அரசுக்கு எதிரான கருத்துக்கள், இந்த ஊழல் தொடர்பான ஆதாரங்களை வெளிவந்து கூடக்கூடாதுன்னு அரசு நினைக்கிறது அப்படின்னு அவங்க அரசுக்கு எதிராக போராட்டத்தை நடத்துகிறாங்க. இப்போ களத்தில் குதிச்சிருக்கக்கூடிய இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்கள் அரபு நாடுகளில் வேலையில் இருக்காங்க. அவங்க எப்படி தொடர்பு கொள்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வாட்ஸ்அப்பில் தான் கால் பேசிக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் அனுப்பிக்கிறாங்க. அவங்கள எங்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லை, அதுவும் எங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றாங்க. இது போராட்டக்காரர்கள் சொல்லுவது. அதே நேரத்தில் கூட்டம் கூடிடுச்சு அப்படின்னா அரசே வெளியே போ அப்படின்னு கோஷமும் அங்கே ஒலிக்க தொடங்கிவிட்டது. சரி, சமூக வலைதள நிறுவனங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அரசு விதித்திருப்பது கடுமையான நிபந்தனைகளாக இருக்கு. அந்த கடுமையான நிபந்தனைகளை நாங்கள் பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம். சிலர் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், அது ப்ராசஸில் இருக்கு, அதனால கொஞ்சம் லேட் ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு சமூக வலைத்தளத்துக்குள்ளே போகிறப்பவும் அந்த தனிப்பட்ட பயனருடைய அவங்களுடைய பிரைவசியை நாங்கள் உறுதி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த உறுதியை அரசாக இருந்தாலும் தனிநபராக இருந்தாலும் நாங்கள் பாதுகாக்கணும். இந்த நடவடிக்கைகள், இந்த ஒப்பந்தம் அப்படின்றது ரொம்ப கடுமையாக இருக்குது. எங்களுடைய பயனருடைய தனி உரிமையை பாதுகாப்பதற்கு நாங்கள் உறுதி கொடுத்துருக்கோம். அதனால எங்களால் இதில் சேர முடியலைங்க, அதாவது அரசுடைய ஒப்பந்தத்தில் எங்களால் கையெழுத்து போட முடியலைங்க அப்படின்றாங்க. இந்த 26 நிறுவனங்களில் சமூக வலைத்தளங்களில் சில சமூக வலைத்தளங்கள் இப்போது ப்ராசஸில், அந்த ஒப்பந்தத்திற்கான ப்ராசஸில் ஈடுபட்டிருக்காங்க. எஞ்சியவர்கள் நாங்கள் வர முடியாது அப்படின்ட்டாங்க. இந்த விவகாரம் எல்லாம் தான் இப்போ பூதாகரமாக வெடித்து அரசே வெளியேறுன்னு அரசுக்கு எதிரான போராட்டமாக அங்கே மாறி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காட்சிகள் வங்கதேசத்தை போன்று இலங்கையை போன்று இருக்கிறது. ஆனால் இது அரசு இப்போதைக்கு இராணுவத்தை வரவழைத்திருக்கிறது. கண்ணீர் புகை குண்டுகள், ரப்பர் குண்டுகளால் சுடப்பட்டு இதுவரை 16 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல். அதனுடைய அடுத்த நிலவரம் என்னன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.